அஷ்டாவக்ர கீதை 6வது அத்தியாயம். ஜனகர் கால தேச பொருள் என்கிற வரையுடைய ஜட உலகிற்கு ஆதாரமாக இருப்பவனே யானாக இருப்பதால் அதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை எனல். முதல் பாடல். ஆகாயத்தைப் போல் முடிவில்லாதவன் நான், உலகங்களோ குடம் போன்ற ஜடம், இதுவே ஞானம். ஆதலினால் உலகத்தை தள்ளலும் கொள்ளுதலும் ஒடுக்குதலும் இல்லை. மகா சமுத்திரம் போன்றவன் நான், உலகமோ அலை போன்றது, இதுவே ஞானம். ஆதலால் இதை தள்ளலும் கொள்ளலும் ஒடுக்குதலும் இல்லை. சிஷ்யனான ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவக்ரரிடம் முக்தியை எப்படி அடைவது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு குருவானவர், உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம், எசென்ஷியல் நேச்சர், அது ஆத்மா பிரம்மம், அது ஏற்கனவே விடுபட்டுத்தான் இருக்கிறது. அது ஏற்கனவே பூரணமானது, நிறைவானது, ஆனந்த ஸ்வரூபமானது. இந்த உண்மையை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டு ஆத்மாவாக நிலை பெற்று இருந்தால் போதும் அப்படின்னு உபதேசம் செய்கிறார். இந்த உபதேசத்தை கேட்டவுடனேயே சிரவண மாத்திரத்திலேயே ஜனக மகாராஜா ஆத்மனிஷ்டை ஞான நிஷ்டையில் நிலை பெற்று இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு உத்தம அதிகாரி. சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் விவேக வைராக்கிய முமுட்சுத்துவம் அப்படிங்கிற எல்லா குவாலிட்டிஸையுமே நிறைவாக பெற்றவர் உத்தம அதிகாரியான ஜனக மகாராஜா. அதனால் ஒரு தடவை உபதேசத்தை கேட்டவுடன் ஆத்ம அனுபவம், ஆத்ம நிஷ்டையில் அவர் நிலைத்திருக்கிறார். முதல்ல கேள்வி கேட்கும்போது ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து, எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து முக்தி வேண்டும், அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, என்னுடைய நிம்மதியை அது கெடுக்கிறது, எனக்கு இனிமேல் துக்கம் வேண்டாம், அமைதி வேண்டும், நிம்மதி வேணும்னு ஒரு ஜீவன்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கேள்வி கேட்குறார். ஸ்ரவணத்துக்கு அப்புறம் அவர் ஆத்மா அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்டில் நிலைத்து இருக்கிறார். இப்போ ஆத்மாவாக இருந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி தெரிகிறது, ஆத்மாவாக இருந்து அனுபவிக்கும்போது அவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படின்னு குருவிடம் அவர் ஷேர் பண்ணுறார். இப்போ இந்த அத்தியாயத்தில் ஜனக மகாராஜா கால தேச பொருள் என்கிற வரையுடைய ஜட உலகிற்கு ஆதாரமாக இருப்பவனே நானாக இருப்பதால் அதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை எனல். இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவாக நான் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய உண்மையான நேச்சர், இயல்பு. பிரம்மம் அப்படிங்கிறதான் என்னுடைய உண்மையான இயல்பு. அப்படி இருந்து பார்க்கும்போது இந்த நாமரூப பிரபஞ்சத்துக்கே சோர்ஸாக, ஆதாரமாக நான் இருக்கிறேன். ஒரு அஞ்ஞானி ஜீவன் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர், அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன ஜீவன் நான், தோன்றி மறையக்கூடிய ஜீவன் நான் அப்படிங்கிறது தான் அவருடைய பர்செப்ஷனாக இருக்குது, அடையாளமாக இருக்குது, அனுபவமாக இருக்குது. ஞானி என்ன சொல்கிறார், ஆத்மனிஷ்டை, ஆத்மாங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்குறவங்க அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருப்பவன் நான், எனக்குள்ள பிரபஞ்சங்கள் தோன்றி மறைகிறது. அஞ்ஞானி என்ன சொல்கிறார், பிரபஞ்சத்தில் நான் சின்ன ஜீவன், நான் தோன்றி மறைகிறேன். அப்போ இங்கே ஷிஃப்ட் இன் ஸ்டாண்ட் பாயிண்ட், எந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது, அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் மாறுகிறது. அஞ்ஞானி இந்த உலகத்தில், மிகப்பெரிய உலகத்தில் ஒரு சிறிய ஜீவன், உலகத்தில் நடக்கக்கூடிய மாறுதல்கள்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஜீவனாக தன்னை அனுபவிக்கிறார். அதுவே ஞானி இந்த உலகத்தினால் பாதிக்கப்படாமல் உலகம் எதற்குள்ள தோன்றி மறைகிறதோ அந்த ஆதார பொருள் ஆத்மா பிரம்மம், அதுவே நான் அப்படின்னு அவர் அனுபவிக்கிறார். அவருடைய அனுபவம் அந்த மாதிரி இருக்குது. ஆகாயத்தைப் போல் முடிவில்லாதவன் நான், உலகங்களோ குடம் போன்ற ஜடம், இதுவே ஞானம். ஆதலினால் உலகத்தை தள்ளுதலும் கொள்ளுதலும் ஒடுக்குதலும் இல்லை.
ஆத்மா பிரம்மமானது நம்மளுடைய இயல்புத்தன்மை. அது ஆகாயத்தைப் போல முடிவில்லாதது. ஆத்ம நிஷ்டை ஞான நிஷ்டையில் இருக்கும்போது, தன்னைத்தானே ஆத்மாவாக அனுபவிக்கும்போது நமக்கு ஒரு வரையறை கிடையாது. நமக்கு எந்த பெர்சனாலிட்டி, கேரக்டர், ஒரு ரூபம் கிடையாது, அளவே கிடையாது. நைட்டு ஆழ்நிலை தூக்கத்தில் நாம் தூங்கும்போது, கனவில்லாத ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்கும்போது நமக்கு என்ன வரையறை இருக்குது? 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிம்மதியாக தூங்கும்போது நமக்கு அந்த அனுபவத்தில் ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்குதா? அந்த மாதிரி ஆத்ம நிஷ்டை ஞான நிஷ்டை பிரம்மமாக நாம் நிலைத்து இருந்து தன்னைத்தானே அனுபவிக்கும்போது அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. ஆகாயத்துக்கு எப்படி ஒரு லிமிட் கிடையாதோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்திற்கு ஒரு லிமிட் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய எனக்குள்ள இந்த நாமரூப பிரபஞ்சமானது, இந்த உலகம், உடல், மனம், அகங்காரம் இதெல்லாம் ஒரு குடம் போன்றது. ஆகாயத்தில் தோன்றக்கூடிய ஒரு குடம் போன்றது. குடத்துக்கு ஒரு வரையறை இருக்குது. இந்த நாமரூப பிரபஞ்சத்துக்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதுக்கு மேலே அது இல்லை. இந்த டைமுக்குள்ளே தான் இருக்குது, இந்த ஸ்பேஸுக்குள்ளே இவ்வளவு தான் அதனுடைய டிஸ்டன்ஸு, அதனுடைய லென்த்து, அதனுடைய பிரெத்துன்னு ஒரு வரையறைக்குள்ளே, அளவுக்குள்ளே இருப்பது உலகம். அளவில்லாமல் இருப்பவன் நான். ஒரு ஆகாயத்தில் ஒரு சின்ன குடம் தோன்றுது அப்படின்னா, அது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆகாயத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு ஆகாயத்துக்குள்ளே குடம் வந்ததுனால ஆகாயம் குறைஞ்சி போயிடுமா அப்படின்னா குறையாது. அது மறைஞ்சு போனதுனால, குடம் உடஞ்சி போனதுனால ஆகாயத்துக்கு ஏதாவது ஒரு இழப்பா அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி ஆத்மா பிரம்மமாகிய நமக்கு இந்த உலகமே இருந்தாலும், இன்க்ளூடிங் இந்த பாடி, மைண்ட், அகங்காரம், அது அனுபவிக்கக்கூடிய உலகம், இதெல்லாம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எப்படி இருந்தாலும் அதனால் நம்ம பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஆதலினால் உலகத்தை தள்ளுதலும் கொள்ளுதலும் ஒடுக்குதலும் இல்லை. அஞ்ஞானிகள் இந்த உலகத்தினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கிறாங்க. அப்படி தான் தன்னை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் எப்போ பாரு அவங்க இந்த உலகத்தில் எதையாவது பண்ணுறதுலையே பிஸியாக இருக்கிறாங்க. நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன். இந்த உடல், மனம், அகங்காரம், இந்த ஜாதி, மதம், பொசிஷன், பதவி, பேர், புகழ் இதுதான் நான்னு நினைத்து கொண்டு இந்த கற்பனையில் அஞ்ஞானத்தில் வாழக்கூடிய ஜீவர்கள் எப்பவுமே உலக விஷயத்தில் எதையாவது அடையணும், உலகத்தில் எதையாவது அடையணும், மெயின்டைன் பண்ணணும், அல்லது எதையாவது நாம் விடணுங்கிற இதுலேயே அவங்க எப்பவுமே பிஸியாக இருக்கிறாங்க. எதையாவது அடையணும், மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் விட்டு ஓடணும், இந்த மாதிரி உலகத்திலேயே எப்பவுமே பிஸியாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உலகத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவனாக தன்னை கற்பனை பண்ணுறதுனால தான் அவங்க எப்பவுமே உலக விஷயங்களில் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் ஜனகர் என்ன சொல்கிறார்? இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதையும் அடைந்து, இந்த உலகப் பொருளில் எதையாவது அடைந்து எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. எதையாவது விட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் ஆகாயம் போன்றவன். இந்த உலகம் வெறும் குடம் போன்றது. குடம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆகாயத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அல்லது இல்லாமல் போனாலும் ஆத்மாவாகிய எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் இனிமேல் நான் பண்ணுறதுக்கோ இழப்பதற்கோ ஒன்றுமே கிடையாது. மகா சமுத்திரம் போன்றவன் நான். உலகமோ அலை போன்றது. இதுவே ஞானம். ஆதலால் இதை தள்ளலும் கொள்ளலும் ஒடுக்குதலும் இல்லை. கடல் நீர் போன்றவன் நான். மகா சமுத்திரம் போன்றவன் நான். எப்பவுமே இருக்கக்கூடிய கடல் நீர். அது மேலே சில டைமில் அலைகள் தோன்றும், சில டைம் அலை இல்லாமல் கூட இருக்கும். நடுக்கடலுக்கு போயிட்டு அலை இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் கடல் நீர் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா பிரம்மம் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் சில டைம் அலைகள் போல, கடலில் அலைகள் போல ஆத்மாவில் பிரபஞ்சம் தோன்றுகிறது, மறைகிறது.
அப்படி தோன்றி மறையிறதுனால, இந்த பிரபஞ்சம் தோன்றி மறையிறதுனால ஆத்மாவுக்கு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. கடலில் நிறைய அலை வந்ததுனால கடலோட வெயிட் கூடிருமா அப்படின்னா கூடாது. அலையே இல்லாமல் இருக்கிறதுனால கடலுடைய வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னா குறையாது. இந்த பூமியில் நிறைய உயிர்கள் தோன்றிருச்சு, மரமெல்லாம் தோன்றிருச்சு அப்படின்றதுனால பூமியினுடைய வெயிட்டு அதிகமாகுமானா ஆகாது. எதுவுமே இல்லாமல் எல்லாமே அழிஞ்சு மண்ணோட மண்ணாயிருச்சு, அதனால் பூமியினுடைய வெயிட்டு குறைஞ்சிருமானா குறையாது. அதனால் அது மாதிரி ஆத்மா பிரம்மத்தில் பிரபஞ்சம் தோன்றினாலும் மறைந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. உலகத்தை நம்பி இருக்கக்கூடிய ஜீவர்கள் தான் உலகத்தில் எதையாவது அடையணும், உலகத்தினால பாதிக்கப்படக்கூடிய ஜீவர்கள் தான் எதையாவது இழக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய இருப்புக்காக, அவர்களுடைய நிறைவுக்காக, அவர்களுடைய ஆனந்தத்துக்காக அவங்க உலகத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. உடல் மனம் அகங்காரமாக இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் ஜீவர்கள் தன்னுடைய இருப்புக்கே உலகத்திலிருந்து கடன் வாங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய நிறைவு உலகப் பொருட்களை நம்பி தான் இருக்குது, தன்னுடைய சுகம் உலகப் பொருட்களை நம்பி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இருப்பாக கடன் வாங்கிய இருப்பு. என் வேலை போச்சுன்னா மான மரியாதையே போயிருங்க, மதிப்பே போயிருங்க. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா எனக்கு சுகமே போயிடும், நிம்மதியே போயிடும். என்னுடைய பொருள் சொத்து எதையாவது நான் இழந்துட்டேன்னா என்னுடைய ஆனந்தமே போயிடும், நான் துக்கமயமாக மாறிடுவேன். அப்போ அஞ்ஞானிகளினுடைய இருப்பு, நிறைவு, ஆனந்தம் இதெல்லாம் உலகப் பொருட்களை நம்பி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மாறுதல் வந்துடுச்சுன்னா இவங்க தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்துருவாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, பதவி போச்சு அப்படின்ட்டு தன்னுடைய அடையாளம் எதை நம்பி இருக்குதோ அது மாறிடுச்சு, அழிஞ்சிருச்சுன்னா இவங்களுடைய அடையாளமே இல்லாமல் போயிடும். அடையாளம் தெரியாதவர்களாக மாறிடுவாங்க. நிறைவு போயிடும், சுகம் போயிடும். அப்போ உலகத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கிய இருப்பு, கடன் வாங்கிய நிறைவு, கடன் வாங்கிய ஆனந்தம், அப்படிப்பட்டவர்கள் எப்பவுமே முக்தி அடைய முடியாது. இந்த நிலையில் இருந்துக்கிட்டு முக்தி அடைய முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க உலகத்துக்கிட்ட இருந்து. அப்போ யார் இந்த உலகம் கடன் கொடுத்துருக்கு, அப்போ இவங்களை ஆட்டி வைக்கும், பயப்படுத்தும். கடனே வாங்கலை அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. கடனை கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அன்னையிலிருந்து நாம் கடன் கொடுத்தவருக்கு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் கூட நாம் பந்தப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் ஒரு அஞ்ஞானி, உடல் மனம் அகங்காரம், இப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா நான் ஒரு கடன்காரன். உலகத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கிய இருப்பு, கடன் வாங்கிய நிறைவு, கடன் வாங்கிய ஆனந்தம். இந்த பிரபஞ்சத்தில் ஞானிகள் மட்டுமே, ஆத்ம நிஷ்டர்கள், ஞான நிஷ்டர்கள் மட்டுமே தான் கடன் இல்லாமல் இருக்கிறவங்க. மற்றவங்க எல்லாருமே கடன்காரர்கள். ஏன்னா ஆத்மா சுயம்பு. உடம்பு மனசு அகங்காரத்தை நம்பி ஆத்மாவனுடைய இருப்பு இல்லை. பிரபஞ்சத்தை நம்பி ஆத்மாவனுடைய இருப்பு கிடையாது. பிரபஞ்சமே இல்லாமல் போனாலும் ஆத்மா இருக்கும், அலைகளே இல்லாமல் போனாலும் கடல் நீர் இருக்கும். தன்னுடைய இருப்பு அது சுயம்பு. ஆத்மாவாக நாம் தன்னை உணரும்போது நாம் சுயம்பு. நம்மளுடைய நிறைவு ஆத்மாவாக இருக்கும்போது இருக்கக்கூடிய நிறைவு, ஆனந்தம், அது நம்மளுடைய ஸ்வரூபம். எதை நம்பியும் ஆத்மாவனுடைய நிறைவோ ஆனந்தமோ கிடையாது. அது தன்னுடைய இயல்பு தன்மை, ஆனந்தமாக இருப்பது, நிறைவாக இருப்பது, நிரந்தரமாக இருப்பதுங்கிறது ஆத்மாவனுடைய இயல்பான குவாலிட்டி. பிரபஞ்சம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆத்மாவனுடைய நிறைவுக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ ஞானிகள் மட்டுமே எதற்கும் பயப்படாமல், உலகம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்னுடைய இருப்புக்கோ நிறைவுக்கோ ஆனந்தத்துக்கோ குறையே கிடையாது அப்படிங்கிற நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பயமில்லாமல் இருக்க முடியும், உலகத்தை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா அவர்களுடைய அடையாளம் உலகத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டது கிடையாது. அவர்களுடைய நிறைவு உலகத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டது கிடையாது. அவர்களுடைய ஆனந்தம் உலகத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டது கிடையாது.
எப்பவுமே அவங்க நிறைவாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும், நிரந்தரமாக இருக்க முடியும். உலகம் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் தான் நாம் முக்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றவர்கள் எல்லாருமே உலகத்தினால் பந்திக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அஞ்ஞானிகள் இந்த பதவியை வச்சு தான் எனக்கு மதிப்பு, இந்த சொத்தை வச்சு தான் எனக்கு மதிப்பு, இந்த வீட்டை வச்சு தான் எனக்கு மதிப்பு, இந்த காரை வச்சு தான் எனக்கு மதிப்பு, என் ஹஸ்பண்டுனால தான் எனக்கு மதிப்பு, என் ஒய்ஃபுனால தான் மதிப்பு. இப்போ அவங்களுடைய இருப்பு அடையாளம் ஒரு பொருளை நம்பி இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ நபரையோ பொசிஷனையோ பதவியையோ நம்பி தான் அவங்களுடைய அடையாளமே இருப்பே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் காரினுடைய சைஸை பெருசு பண்ணிட்டா நானே பெரிய ஆளான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. வீட்டோட சைஸை பெருசு பண்ணால் நானே பெரிய ஆளான மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. பதவி உயர்வு கிடச்சிருச்சா நானே பெரிய ஆள், தன்னுடைய அடையாளம் பெருசான மாதிரி ஒரு அனுபவம் அவர்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை அதனுடைய சைஸையும் அளவையும் கூட்டிக்கிட்டே போகணும், மேலும் மேலும் போகணும், மேலும் மேலும் பேங்க் பேலன்ஸை நான் அதிகப்படுத்தணும், பெரிய பெரிய வீடு வாங்கணும், பெரிய காரு வாங்கணும், பெரிய பதவிக்கு போகணும். பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்த நான் எம்எல்ஏ எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னு மேலும் மேலும் பதவியையோ சொத்து மதிப்பையோ கூட்டிக் கொண்டே போனால் நானே பெரிய ஆளான மாதிரி ஒரு அனுபவம் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர்களுடைய இருப்பு உலக பொருட்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட இருப்பாக இருக்குது. அதனால் அவங்க உலகத்தில் எப்போவுமே பிஸியாக இருக்காங்க. தன்னுடைய இருப்பை மேலும் மேலும் பெருசாக்கிக்கணும். தன்னுடைய ஆனந்தம், தன்னுடைய நிறைவு எல்லாமே உலகப் பொருளிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. எப்படியோ கஷ்டப்பட்டு எதையோ அடைஞ்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு சொத்து அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைவும் ஆனந்தமும் எங்கிட்ட இருக்கிற பொருளை நம்பி தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, காசு இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, பதவி இருக்குது, பேர் புகழ் இருக்குது, அதனால் நான் நிறைவாக இருக்கிறேன். ஆனால் நாளைக்கு இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா நான் குறையுள்ளவனாக ஆயிடுவேன். இப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நாளைக்கு அது இல்லாமல் போச்சுன்னா துக்கமயமாக மாறிடுவேன். அதனால் இந்த பொருட்களை எப்படியாவது நான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ நான் அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும், செக்யூரிட்டி வைக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும், பயந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே என்னுடைய பொருட்கள் சொந்த பந்தத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அஞ்ஞானிகளினுடைய நிலை. அவங்க எப்பேற்பட்ட பொசிஷனில் இருந்தாலும் எதை அடைந்தாலும் அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். கடன் வாங்கி பொழப்பு நடத்துகிறவங்க எப்போவுமே கடன்காரனை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். எப்போ வேணாலும் அவன் திருப்பி கேட்பான். உடல், மனம், அகங்காரம், இருப்பு, நிறைவு, ஆனந்தத்தை உலகத்திட்டிருந்து கடன் வாங்கிய அஞ்ஞானிகள் எப்போவுமே உலகத்தை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். நிம்மதியாக இருக்கவே முடியாது. அப்போ எந்த இருப்பு உலகத்தை நம்பி இல்லாத இருப்பு அப்படின்னா ஆத்மா, அது உலகத்தை நம்பி இல்லை. அதனுடைய நிறைவு உலகத்தை நம்பி இல்லை, அதனுடைய ஆனந்தம் உலகத்தை நம்பி இல்லை. இப்போ ஞானி அவருடைய உடல், மனம், அகங்காரம் எப்படி இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவனுடைய அடையாளத்துக்கு எந்த குறையும் கிடையாது. அவர் ஒரு மகாராஜாவாக இருக்கலாம், அப்பவும் அவர் தன்னை ஆத்மாவாகத்தான் உணர்றார். அடுத்த நாளே ராஜ்யத்தை இழந்து பிச்சை எடுக்கலாம், அப்பவும் அவர் தன்னை ஆத்மாவாகத்தான் உணர்கிறார். அவருடைய அடையாளத்துக்கு எந்த பங்கமும் கிடையாது. எல்லாம் இருக்கக்கூடிய மகாராஜாவாக இருக்கும்போது அவர் ஆத்மாவாக நிறைவாக இருக்கிறார். எதுவுமே இல்லாமல் பிச்சை எடுக்கும் பொழுதும் அவர் ஆத்மாவாக இருந்து நிறைவாக இருக்கிறார். அவருடைய நிறைவுக்கு எந்த பங்கமும் கிடையாது. ஒரே ஒரு கோவணத்தை வைத்து மரத்தடியில் உட்கார்ந்த ஆண்டியாக இருந்தாலும் நிறைவுக்கு குறைவே கிடையாது. அவர் இந்த பிரபஞ்சத்துக்கே சோர்ஸாக தன்னை அனுபவிக்கிறார். இதை விட ஒரு பெரிய அடையாளம் கிடையாது. பெரிய ஆளாகணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணுங்கிறத விட நான் கடவுளாகவே இருக்கிறேன். ஆத்மாவாக நம்மை உணர்ந்து ஆத்ம நிஷ்டையில் இருக்கும்போது நாம் இந்த பிரபஞ்சத்துக்கே சோர்ஸான ஒரு இருப்பில் நாம் இருந்துகிட்ருக்கிறோம். இதை விட பெரிய ஆள் ஆக முடியாது. அந்த அடையாளத்துக்கு இந்த உலகம் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அந்த அடையாளத்துக்கு எந்த பங்கமும் கிடையாது.
ஆத்ம நிறைவுக்கு எந்த பங்கமும் கிடையாது, ஆத்ம ஆனந்தத்துக்கு எந்த பங்கமும் கிடையாது. அப்போ ஆத்ம நிஷ்டையில் இருக்கக்கூடிய ஞானிகள் மட்டுமே முக்தர்கள். இந்த உலகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர்களுடைய இருப்பு கடன் வாங்கிய இருப்பல்ல, அவர்களுடைய நிறைவு கடன் வாங்கிய நிறைவல்ல, அவர்களுடைய ஆனந்தம் கடன் வாங்கிய ஆனந்தம் அல்ல. மற்ற எல்லாருமே உலகத்துக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, இருப்பை கடன் வாங்கியிருக்கிறாங்க, நிறைவை கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஆனந்தத்தை கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பயந்துக்கிட்டு நாம் இந்த உலகத்தை கூட டீலிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உலகத்தை விட்டு போகவே முடியாது, அதிலிருந்து முக்தி அடையவே முடியாது. அப்போ தன்னை ஒரு குறையுள்ள உடல் மனம் அகங்காரம் தனிப்பட்ட ஜீவன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த உலக பொருளை எதையாவது அடைந்து நிறைவை அடையலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க அஞ்ஞானிகள். இது ஹொரிசாண்டல் பாத், நேர்கோடான பாதை, ஒரே டைமென்ஷன், அதே டைமென்ஷன். அஞ்ஞானியாக உடல் மனம் அகங்காரமாகவே தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நிறைவு பண்ணலாம், இந்த ஜீவனை நிறைவு பண்ணலாம், உடல் மனசு அகங்காரத்தை நிறைவு பண்ணலாம், இதனுடைய இருப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதனுடைய அளவை கொஞ்சம் பெருசு பண்ணலாம், இதனுடைய நிறைவை பெருசு பண்ணலாம், ஆனந்தத்தை சுகத்தை கொஞ்சம் பெருசு பண்ணலான்ட்டு இருக்கிற இடத்துலையே ஜீவனாகவே இருந்து கொண்டு அதை நிறைவு செய்ய, ஆனந்தத்தை அடைய இந்த உலகத்தில் முயற்சி பண்ணுறது அது ஹொரிசாண்டல் பாத், நேர்கோடான பாதை. இதை தான் உலகத்தில் 99.99% மக்கள் இந்த பாதையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதையாவது அடையணும், ஆகணும், அப்படி ஆனால் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், எனக்கு நிறைவு கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும்னு முயற்சி பண்ணுறது, ஜீவனாக இருந்து கொண்டு உலகத்தில் முயற்சி செய்வது. நாளைய தினம் நல்லா இருக்கும், அடுத்த கவர்மெண்ட்டு நல்லா வரும், அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெட்டர் ஃப்யூச்சருக்காக பல கோடி ஜென்மங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, முயற்சி பண்ணுறது, இது ஹொரிசாண்டல் பாத். இன்னொரு பாத்து வெர்டிக்கல் பாத். விவேகம் உதித்தவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செங்குத்தான பாதை, இது ஆன்மீகம். நேராக போய்கிட்டு இருக்கிறது, ஒரு ஜீவனாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் எதையாவது அடைந்து நிறைவை அடையலாம்னு முயற்சி பண்ணுறது அது நேர்கோடான பாதை, அது லௌகீகம், அது சம்சாரம். விவேகம் உதித்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுது, இந்த உலகம் எப்பவுமே குறையுள்ளதாக தான் இருக்கும். இந்த உடல் மனம் அகங்காரம் உலகம் நாமரூப பிரபஞ்சம் எல்லா விஷயத்திலும் எப்பவுமே குறை இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி நாய்வால் நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்க முடியாதோ இந்த உலகத்தை எப்பவுமே நிறைவு செய்ய முடியாது. ஏன்னா பை டிஃபால்ட்டு அது அப்படித்தான் படைக்கப்பட்டது. ஏன்னா இது ஒரு லீலை, விளையாட்டு, என்டர்டெயின்மெண்ட். விளையாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எதிரியே கிடையாது அப்படின்னா அங்கே விளையாட்டு அதோட முடிஞ்சுது. பிரச்சனை இருந்தால் தான் விளையாட்டு. என்டர்டெயின்மெண்ட்டில் வில்லனையே காணோம், படத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் நிறைவாக அமைதியாக மெடிடேஷனில் நிம்மதியாக 3 மணி நேரம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த படத்தை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த உலகம் பிரபஞ்சம்ங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், லீலை, விளையாட்டு அப்படிங்கிறதுனால, திருவிளையாடல் அப்படிங்கிறதுனால இதில் எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், குறை இருந்துட்டு தான் இருக்கும், அதை என்றைக்குமே நிறைவு செய்ய முடியாது. அப்போ ஒரு பெட்டர் ஃப்யூச்சர், பெட்டர் டுமாரோ, நாளைய தினம் நல்லா இருக்குன்னு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எத்தனையோ புரட்சியாளர்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ அவதாரங்கள் வந்துட்டு போயாச்சு. இந்த உலகம் இப்போவும் அதே பிரச்சனை, அதே குறையோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது விளையாட்டு, என்டர்டெயின்மெண்ட். இதை தெரிந்தவர்கள் அப்புறம் எப்படித்தான் நாம் நிறைவு அடைகிறது, நிம்மதி அடைகிறது, சாந்தி அடைகிறது அப்படின்னா நாம் நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சர், இது செங்குத்தான பாதை, இருக்கிறத அப்படியே விட்டுட்டு உடல் மனம் அகங்காரம் எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும், நம்மளுடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும், அதையெல்லாம் மாற்ற நினைக்காம நான் என்னுடைய இயல்பு தன்மை என்ன, நான் யார் அப்படின்னு விசாரம் செய்து மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்திற்கான பாதை, இது செங்குத்தான பாதை. உடல்லிருந்து ஆத்மாவுக்கான பாதை, இது வெர்டிக்கலான பாதை. இதய குகையில் நான் என்னுடைய எசென்ஷியல் நேச்சர், நான் ஆத்மா, அது எப்பவுமே நிறைவானது,
அங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே பிரம்மமாக தெரியும், எல்லாம் நிறைவாக தெரியும், ஆனந்தமயமாக தெரியும். அப்போ நிரந்தர இருப்பை நான் அடைந்து விடுவேன், சாவை நான் வென்று விடுவேன். எப்போ நான் ஆத்மாவை அறிந்தேனோ அப்போ நான் நிறைவு ஆனந்த சுரூபமாக மாறிடுவேன். இது செங்குத்தான பாதை, இது ஆன்மீக பாதை. நேர்கோடான பாதையில் ட்ராவல் பண்ணக்கூடிய லௌகீகர்கள் அவங்க ஜென்ம ஜென்மமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்னும் நிறைவை அடைந்த பாடில்லை, நிரந்தர இருப்பை அடைந்த பாடில்லை, ஆனந்தத்தை அடைந்த பாடில்லை. அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, உடம்பை மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, உலகத்தில் பிஸியாகவே இருக்கிறாங்க. ஆனால் நேர்கோடான பாதையை விட்டு செங்குத்தான பாதை விவேகம் உதித்து இந்த உலகத்தில் நாம் நிறைவை அடைய முடியாது, உலகத்தை நாம் டிரான்சென்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்து ஆத்மாவை அடைந்த ஞானிகள் அவர்களுடைய ட்ராவல் முடிவுக்கு வந்தது. எதை தேடினாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிருச்சு, நிறைவு கிடச்சிருச்சு, நிரந்தர இருப்பு கிடச்சிருச்சு, ஆனந்தம் கிடச்சிருச்சு. அதனால் இனிமேல் அவர்களுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களுடைய ட்ராவல் முடிவுக்கு வந்தது. யார் செங்குத்தாக ட்ராவல் பண்ணாங்களோ அவர்கள் டெஸ்டினேஷனை அடைந்தார்கள், இறைவனடி சேர்ந்தார்கள், இரண்டர கலந்தார்கள். யார் நேர்கோடான பாதையில் இந்த உலகத்தில் எதையாவது அடைந்து நிறைவை அடையலான்னு போயிட்டே இருக்கிறாங்களோ அவர்களுடைய ட்ராவல் முடிவுக்கு வரவே வராது. ஏன்னா அது ஒரு விளையாட்டு, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது அப்படித்தான் இருக்கும். விவேகம் உதிக்காத வரைக்கும் நாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். கோடி ஜென்மமாக, பல கோடி ஜென்மமாக இதை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஞானத்தை அடைந்த ஜனகர் இனிமேல் இந்த உலகத்தில் நான் அடையிறதுக்கோ இழக்கிறதுக்கோ மாற்றுறதுக்கோ எதுவுமே இல்லை, நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இப்போ இனிமேல் என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் 30 வருஷம் நான் உயிரோடு இருக்கணும், இப்போவே நான் நிறைவு அடைஞ்சிட்டேன், நிம்மதி அடைஞ்சிட்டேன், இனிமேல் இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது, என்னுடைய இருப்பு உலகத்தை நம்பி இல்லை, அதனால் நான் எதையும் மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதுவும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், இந்த ராஜ பதவி இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் ஆத்மாவாக இருப்பேன், எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் நிறைவாக இருப்பேன், எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் ஆனந்தமாக இருப்பேன். அதனால் இந்த உலகத்துக்கும் எனக்கும் இனி எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. அப்படி ஒரு நிலையை நான் அடைந்து விட்டேன். அப்படி இருந்தாலும் இன்னொரு 30 வருஷம் இந்த உடல் மனம் அகங்காரம் உயிரோடு இருக்குமே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிராரப்தத்துப்படி என்ன நடக்குமோ அது நடந்துட்டு போகட்டும், எது இருக்கணுமோ இருக்கட்டும், எது வரணுமோ வரட்டும், எது போகணுமோ போகட்டும், எது சாகணுமோ சாகட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு நடிகர் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு, கேரக்டர் ப்ளே பண்ணுறாருன்னா, டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவர் என்ன சொல்கிறாரோ அதை நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். அந்த கதைக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்கிறத நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா கதையினால் பாதிக்கப்படாதவர் ஆக்டர். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அவர் இந்த கதையை போய் இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றணும்னு சொல்லணும், இன்வால்வ் ஆகணும், கதையை மாற்றுறதுல இன்வால்வ் ஆகணும். அவர் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனால அவர் அதை பற்றி கவலை இல்லை, சொல்கிறத நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். பாதிக்கப்படாத ஆத்மா பிரம்மமாக ஜனகர் இருக்கிறதுனால பிராரப்தத்துப்படி என்ன நடக்குமோ நடந்துட்டு போகட்டும், அதனால் நான் பாதிக்கப்படவில்லை. அந்தந்த நாளுக்கு நாம் எந்திரிக்கும் போது, இந்த உடல் விழித்து கொள்ளும்போது என்னென்ன வேலைகள் செய்யணும்னு வருதோ அந்த வேலைகளை இந்த உடல் செய்யும். என்னென்ன ரோல் ப்ளே பண்ணணுமோ அதை அகங்காரம் பண்ணும். உலகத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதும் எதனாலும் பாதிக்கப்படாமல் ஆத்மாவாக நிம்மதியாக நிறைவாக ஞானிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் முக்தர்கள். இந்த கதைக்களத்தினால் பாதிக்கப்படாத இருப்பாக இருக்கிறதுனால அவர்கள் ஜீவன் முக்தர்கள். உடல் மனம் அகங்காரம் உயிரோடு இருக்கும்போதே அதனால் பாதிக்கப்படாத ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள், நிறைவை அடைந்து விட்டார்கள். அப்போ அவர்கள் ஜீவன் முக்தர்கள். ஞானத்தினால் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே வேறு எதையும் டச் பண்ணாமல் மாற்றாமல் உடல் மனம் அகங்காரம் உலக விஷயங்கள் இருக்கிறபடிக்கு அப்படியே விட்டுட்டு ஆத்மாவாக அவர்கள் நிலை பெற்றார்கள். இதில் எதையுமே அவங்க டச் பண்ணல, இருந்தாலும் நிறைவை அடைந்தார்கள். ஏன்னா நம்மளுடைய இயல்பு நிலை ஆத்மா, அது என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது, எப்பவும் நிறைவாக இருக்கிறது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப்
நாம ரூப பிரபஞ்சம் எப்படி இருந்தாலும் அதனுடைய நிறைவு ஆனந்தத்திற்கு குறைவே இல்லை. இந்த ஞானத்தினால் மட்டுமே எந்த விஷயத்தையும் மாற்றாம, உடல் மனம் அகங்காரம் உலகத்தில் இருக்கிற எதையுமே மாற்றாம அவங்க நிறைவை அடைந்தார்கள். எல்லாத்தையும் கடந்து சென்றார்கள். குறையுள்ள இந்த நாமரூப பிரபஞ்சத்தை அவங்க டிரான்சென்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணி செங்குத்தான பாதையில் சென்று அவர்கள் நிறைவை அடைந்தார்கள். இதுதான் ஜனகரினுடைய எக்ஸ்பிரஷனாக இருக்குது. மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.